சிட்டிசன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக வழக்கறிஞர் திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக அரசு புதிய வக்பு வாரிய திருத்த சட்டத்தை தாக்கல் செஞ்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அப்படிங்கிறது நாட்டில் வாழுகிற இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிற, இஸ்லாமியர்களை இன்னும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற RSS சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணத்தால ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த சட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு பேசுறத நம்ம பார்க்க முடியுது. வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்பது இந்திய அளவுல மிகப்பெரிய சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு அடுத்து, ரயில்வே துறைக்கு அடுத்து இந்தியாவில் அதிகமான சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் பார்க்கப்படுது. இதை நிர்வகிப்பதற்காகவும் இதை வழிமுறைப்படுத்துவதற்காகவும் 1954 சட்டம் கொண்டு வரப்படுது. அதை தொடர்ந்து கவுன்சில் 1964, 1995 சட்ட திருத்தம் என்று இதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநில அரசும் வக்ஃப் வாரியங்களை அமைத்து அதன் வாயிலாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துகள் நிர்ணயிக்கப்படுகிறது, வழிமுறைப்படுத்தப்படுகிறது, நெறிமுறைப்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய நிறுவனங்களும் தங்களுடைய நன்கொடையின் பெற்றிருக்கக்கூடிய சொத்துக்களை, நிலங்களை இந்த வக்ஃப் சொத்தின் கீழே நம்ம பராமரிச்சுட்டு வரோம். இதுதான் இதனுடைய வழிமுறையாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் இதுல எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர்களை நியமிப்பதில் நீங்க மாற்று மதத்தை சார்ந்தவர்களையும் நியமித்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த புதிய 40 திருத்தங்களை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மசோதாவாக தாக்கல் செய்யப்படுகிற போது ஒன்றிய பாஜக பாசிச அரசு கொண்டு வந்திருக்கு. இல்ல, மாற்று மதம் நீங்க சொல்லும் போது திமுக தலைவர்களே இது வரைக்கும் பல மேடைகள்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பி போல பழகுறோம்னு சொல்றாங்க. இப்ப மாற்று மதம் போது அதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? இதை யாரும் எதிர்க்கல. முதல்ல இதுல இருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்லாமிய நிறுவனங்கள், இஸ்லாமிய அமைப்புகள் அவர்களின் கீழ் இயங்கக்கூடிய இந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை பராமரிப்பது என்பது ஒரு மதத்தின் அடிப்படையில் நடக்குது. அப்ப அந்த மதத்திற்கு என்று ஒரு தத்துவம் இருக்கு, அந்த மதத்திற்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த தத்துவத்துக்கும் கோட்பாடையும் ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் அந்த மதத்துல போய் எப்படி நீங்க முடிவெடுக்க முடியும்? இதை நான் கேட்கிறத விட நாடாளுமன்றத்தில் மோடியும் அமித்ஷாவையும் நேரடியா வச்சுக்கிட்டு திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி கேள்வி கேட்டாங்க. ஒரு சீக்கியரையோ ஒரு பார்சியோ அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் இருக்கு, அந்த மத வழிபாட்டு தலங்களை சீக்கியர்கள், பார்சிகள், இன்னும் அழுத்தமா இந்துக்கள்னு சொல்லியே சொன்னாங்க. அந்த வழிபாட்டு தலங்களை, அதை அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தரை நீங்க அந்த நிறுவனங்களை, நீங்க அந்த வழிபாட்டு தலங்களை பராமரிக்க விடுவீங்களா? அதற்கான நிர்வாகிகள் அவர்களை நியமிப்பீங்களா? அதை செய்ய முடியாத உங்களால் இதை மட்டும் எப்படி செய்ய முடியும்? அப்ப இதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அந்த உள்நோக்கம் என்பது இந்த நாட்டு சிறுபான்மையினர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய மத சுதந்திரத்திற்கு கேள்வி எழுப்பப்பட வேண்டும், மத சுதந்திரத்திற்கு ஒரு வேலை அமைக்கப்பட வேண்டும் அடிப்படையில் பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குங்கிறதா நம்முடைய நோக்கமா இருக்கு. இப்ப இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பாஜக காரனோ RSS காரனோ இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியர்களுக்கோ இல்லை தமிழ்நாட்டில் வாழுகிற எங்களை போன்ற திராவிட இயக்கத்தின் சிந்தனையை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கோ சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கொண்டு வர சட்டம் எங்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதை நீ இந்த சட்டத்தில் கேப்மார்த்தனம் பண்ணி வச்சிருக்கிறன்னு கேள்வி கேட்டா இதை சகோதரத்துவத்துக்கு எதிராக திருப்பினா அது எப்படி சரியா இருக்க முடியும்? ஒரே ஒரு விளக்கு முறையை புரிஞ்சுக்குவோம். தமிழ்நாடுங்கிறது எப்படிப்பட்ட மாநிலம்? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தெப்பக்குளம் இருக்கு. அந்த தெப்பக்குளத்தை யார் அமைச்சு கொடுக்குறாங்க? அன்றைக்கு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தெப்பக்குளத்தை அமைக்கணும்னு முற்படுறாங்க. அன்னைக்கு ஆற்காடு நவாபிட்ட போய் எங்களுக்கு தெப்பக்குளம் அமைக்கணும் இடம் வேணும்னு கேட்கிறாங்க. ஆற்காடு நவாப் அதற்கான இடத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் முதல் மரியாதை ஆற்காடு நவாபின் குடும்பத்திற்கு தமிழ்நாட்டில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தெப்பக்குளத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் முதல் மரியாதை ஆற்காடு நவாபின் உடைய வாரிசுகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுது. இது சகோதரத்துவத்திற்கான எடுத்துக்காட்டு. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எப்படி சகோதரத்துவத்தை மேம்படுத்தணும், சகோதரத்துவத்தை போற்றி பாதுகாக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் தான்
இன்னைக்கு இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை காட்டிலும் நான் சொல்றேன், மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள், அவர்கள் பக்கபலமாக நாங்கள் நிற்போம்ங்கிறத பல இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச பல திருமணங்களை இஸ்லாமியர்களுடைய தலைமையில நடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப உதாரணத்திற்கு நம்முடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எம். அப்துல்லா இருக்கிறாரு. எம்.எம். அப்துல்லா அவர்கள் இந்திரகுமார், ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்களுடைய திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தவர் எம்.எம். அப்துல்லா அவர்கள். அப்போ அவர்கள் இல்லத்தில் நாங்கள் பங்கெடுப்பதும், எங்கள் வழிபாட்டு தளத்தில் இஸ்லாமியர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் நினைப்பதும் சகோதரத்துவத்தினுடைய அடையாளம். அதெல்லாம் இங்க பிரச்சனையே இல்லை. இதுல சகோதரத்துவத்தை பற்றின கேள்வியே இல்லை. 40 திருத்தங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு. எந்த டிஸ்கஷன் அடிப்படையில் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட கேள்வி கேட்டீங்க? இந்த நாட்டில் இந்த வெற்றி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை மத குருமார்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்டீங்க? ஏன்னா நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, ஒரு திருத்தத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சட்டத்துக்கு யாருக்காக கொண்டு வருகிறீர்களோ அவங்க கிட்டதான் நீங்க அந்த கலந்து ஆலோசனையை செஞ்சிருக்கணும். இந்த 40 சட்ட திருத்தத்திலும் பல சிக்கல்கள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. இது 2024 இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு பல பல வரலாற்று செய்திகள் இருக்குது. வகுப்பு நிலங்களை எப்படி பராமரிக்கப்படணும், இதற்கான அதிகாரங்கள் ஏன் வழங்கப்பட்டிருக்கு, அதை மீட்டெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறது பல்வேறு விதமான டிபேட்டபிள் திங்கா இருக்கும்போது, இதை எப்படி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது? கொண்டு வந்ததன் நோக்கம் இஸ்லாமியர்களை ஒடுக்குவது. இல்ல, பாஜக அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும், எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய மனநிலையில தான் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் இருக்காங்களா? இல்ல இல்ல, அதாவது பாஜகவின் சட்டத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதை இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறதையும் கடந்து யாரு எதிர்க்கிறாங்க? முதல்ல வேளாண் சட்டத்தை ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்துச்சு. வேளாண் சட்டம் எங்களுக்கு பாதிப்பு தருது. நீங்க கொண்டு வரக்கூடிய 3 வேளாண் சட்டம் விவசாயிகளாக களத்தில் நிற்கிற விவசாயிகள் சொல்றாங்க எங்களுக்கு இது பிரச்சனை. பாஜக என்ன சொன்னது? இல்ல இல்ல, இது உங்களுக்கு நல்ல சட்டம், நீங்க இதை வந்து பின்பற்றுங்க, நாங்க உங்க நல்லதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. நீ கொண்டு வந்திருக்கிற சட்டம் எங்களுக்கு தீமை செய்யற சட்டம், நீ கொண்டு வந்திருக்கிற சட்டம் எங்களை குழியில புதைச்சிரும் அப்படி விவசாயிகள் போராடுற போது இவங்க குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருக்கணும்? அவங்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் நடத்தி இருக்கணும். ஆனா அது செய்யாம அவர்கள் மேல புல்டோசரை ஏத்துறதுதான் இந்த நாட்டில் பாஜக அரசு செஞ்சிச்சு. விவசாயிகள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சட்டத்தால் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் எதிர்க்கிறார்கள், அவர்கள் பக்கபலமாக இந்தியா கூட்டணி நிக்குது. அதே மாதிரிதான் இது பாஜக கொண்டு வந்துருச்சு அதனால திமுக எதிர்க்குது, பாஜக கொண்டு வந்துருச்சு அதனால காங்கிரஸ் எதிர்க்கிறது என்பது அல்ல. இன்னொரு விஷயம், இதே மாதிரி சொல்ற தமிழ்நாடு பிரச்சனைக்கு வாங்க. நீட்டால தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிப்பு உள்ளாகிறோம், எங்கள் மாணவர்கள் கல்வி உரிமை பாதிக்கப்படுது, எங்களுக்கு நீட்டு வேண்டாம் நாங்க சொல்றோம். பாஜக அரசு என்ன பண்ணணும்? தமிழ்நாடு முன்னேறி இருக்கிற மாநிலம், ஏதோ நீட்டு வேண்டாம்னு சொல்றான்னு கேட்கணும். இல்ல, நான் நீட்டை கொண்டு வந்து திணிப்பேன், நான் நீட்டால இங்க எத்தனை உயிர்கள் பழிவானாலும் பரவாயில்ல திணிப்பேன்னு சொன்னா நாங்க எதிர்க்கத்தான் செய்வோம். பாஜக கொண்டு வருகிற சட்டம் என்பதை கடந்து அது எங்கள் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கிறது என்கிற போது நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். நீட்டு மட்டும் கிடையாது, அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிற சட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கிறது எல்லாரும் அவர்களுடைய மத உரிமையை பின்பற்றுவதற்கான உரிமை இருக்குங்கிற அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் எடுத்துக்கலாம், பொது சிவில் சட்டம். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த சட்டத்தால் எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது, இந்த சட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. ஆனா பாஜக அரசு கொண்டு வருது. முத்தலாக் சட்டத்தை கொண்டு வராங்க. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பு புதிய திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ பிஜேபி கொண்டு வருகிறது என்பதனால் இந்தியா கூட்டணியோ இல்ல இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளோ எதிர்க்கல. எதிர்ப்பதன் நோக்கம் என்பது அவர்கள் கொண்டு வருகிற சட்டம் மனிதர்களை பாதிப்புக்குள்ளாக்குற சட்டமாக இருக்கிறது. சாதாரண சாமானியர்களுடைய வாழ்வாதாரத்தை குழி தோண்டி புதைக்கிற சட்டமா இருக்கு. அதான் அக்கா கனிமொழி சொல்லி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல, இது மனிதத்தன்மைக்கு எதிரான சட்டம்னு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அவர்களின் சட்டம் அனைத்தும் மனிதத்தன்மைக்கு எதிராக இருக்கிறது. மனித நேயத்தை பின்பற்றக்கூடிய அனைவரும் அவர்களுடைய கொள்கையை எதிர்க்கிறாங்க. நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.